ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம வீடியோ கொஞ்ச நாளாக மேக் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். இனிமேல் கண்டினியூவாக வீக்லி ஒரு 1 or 2 வீடியோஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, எல்லோரும் நல்லா ஃபிசிக்கல் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நமக்கு தெரியும் பிஎஸ்டிஎம் கேஸு ஸ்டே வெக்கேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிரைஸ் மார்க் கேஸு இவ்வளோ நாள் வராமல் இருந்தது, இப்போ ஹியரிங் வருது அப்படின்னாக்கி ஸோ கண்டிப்பாக அந்த கேஸ் முடியறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கி பிசி கேஸில் டபுள் பெஞ்சில் ஜட்ஜ்மெண்ட் ஆகிருக்கு. என்ன ஆயிருக்கு? எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் என்ன கொடுத்தாங்களோ அதுதான் ஃபைனல் ஆன்சர் கீ தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு டபுள் பெஞ்சில் ஆகிருக்கு. ஸோ இப்போ நடக்கக்கூடிய கேஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெஞ்சில் நடக்கு. ஸோ அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி ஸோ இவங்க கண்டிப்பாக ரிசல்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரமாக கிரைஸ் மார்க் கேஸு ஹியரிங் வந்துச்சுது அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக அந்த கேஸு டிஸ்மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஓகே, பார்க்கலாம் என்ன தான் நடக்குது. ஸோ ஃபிசிக்கல் பண்ணுங்கள். ஸோ அது கூட சேர்ந்து டெய்லி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபரை எப்படி கைது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு நபரை நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னக்கட்டி ஒரு 2 விவரங்கள் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒன்று, நம்ம ஆல்ரெடி வீடியோவிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா என்ன, நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னாக்கி ஒரு நபரை காவல்துறை என்ன பண்ணலாம், கோர்ட்டோட வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் காக்னிசபிள் அஃபென்ஸ். நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னாக்கி கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கியிருக்கணும், அந்த நபரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போது எங்கேருந்து ஆரம்பிக்கி, ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்கும் பட்சத்தில் அந்த நபரை என்ன பண்ணிடலாம், வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, எதுக்காக அந்த நபரை வாரண்ட் இல்லாமல் நம்ம அரெஸ்ட் பண்ணணும்? ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை அந்த நபர் என்ன பண்ணிடக்கூடாது, அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும், சாட்சியங்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னாக்கி அவங்களை என்ன பண்ணிடக்கூடாது, பயமுறுத்திடக்கூடாது, இல்லைன்னா ஆசை வார்த்தை கூறி அந்த நபரை என்ன பண்ணிடக்கூடாது, இவர் விலைக்கு வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும், அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் அவர் கண்டிப்பாக என்ன ஆகணும், ஆஜராகணும். அப்படி ஆகாமல் அந்த நபரை என்ன பண்ணிடக்கூடாது, தலைமறைவு ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அந்த நபரை என்ன பண்ணுறோம், அரெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, நமக்கு இப்போ வரைக்கும் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆயிருந்தது அப்படின்னா அந்த நபரை என்ன பண்ணிடலாம், கோர்ட்டில் வாரண்ட் இல்லாமல் அந்த நபரை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இப்போ தெரியும். ஸோ இப்போ நாளைக்கு எஸ்ஏ ஆக போகக்கூடிய நீங்கள் இன்னொரு விஷயம் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கங்க. ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகி அந்த அஃபென்ஸ்க்கான பனிஷ்மெண்ட் 7 இயர்ஸுக்கு குறைவாக இருக்குது. 7 ஆண்டுகளுக்கு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு தண்டனை பெற்ற ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு ரிப்போர்ட் ஆகுது உங்கள் ஸ்டேஷனில் அப்படின்னாக்கி அந்த நபரை நீங்கள் டைரெக்டாக போய் அரெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக ஸோ அந்த நபர்கிட்ட நீங்கள் சம்மன் கொடுத்து அந்த நபரை வர வச்சு ஷூரிட்டி வாங்கி அந்த நபரை என்ன பண்ணிடலாம், ஸ்டேஷன் பெயிலே நீங்கள் விடணும் அப்படின்னு சொல்லி தான் சட்டமே சொல்லுது. ஓகேவா? ஸோ ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒருவேளை அந்த நபர் உங்களோட சாட்சியை கலைக்கிறாரு, உங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஏதோ ஒரு இடைஞ்சலாக இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நபரை என்ன பண்ணிடலாம், அரெஸ்ட் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது உங்களுக்கு. ஓகே, இதை பற்றி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சதைந்தர் குமார் அந்தில் விசஸ் சிபிஐ அப்படின்னு ஒரு வழக்குக்கு 2022ஆம் ஆண்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகுது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் சொல்கிறாங்க, 7 வருஷத்துக்கு கீழே பனிஷ்மெண்ட் இருக்கக்கூடிய கேஸஸ்க்கு நீங்கள் சம்மன் தான் இஷ்யூ பண்ணணும், அரெஸ்ட் பண்ணுறது கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் 2024ஆம் ஆண்டு கொண்டு வந்த புதிய சட்டம் பிஎன்எஸ்எஸ் அதில் செக்ஷன் 35 இதை ஆட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நபரை கைது செய்யும்போது ஒரு காவல்துறையினர் என்னென்ன நடைமுறைகள்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று, அடையாள அட்டை மற்றும் சீருடை. அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த காவல் அதிகாரி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்மில் இருக்கணும், நேம் பேஜ் அணிஞ்சிருக்கணும். ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணும்போது யூனிஃபார்மில் இருக்கணும், நேம் பேஜ் அணிஞ்சிருக்கணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிறோம், கைது செய்வதற்கான காரணத்தை கூறுதல். ஒரு நபரை நம்ம கைது செய்யும்போது அவரை எந்த குற்றத்திற்காக நம்ம கைது செய்கிறோம், எதற்காக கைது செய்கிறோம் அப்படிங்கிற காரணத்தை என்ன பண்ணணும், அந்த கைது செய்யப்படக்கூடிய நபர்கிட்ட என்ன பண்ணணும், தகவலை நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, அந்த அஃபென்ஸ்
பிணையில் விடக்கூடியதா, பிணையில் விடக்கூடியது இல்லையா, அதாவது உங்களை பெயிலில் விட்டுருவோமா இல்லை ரிமாண்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற தகவலையும் என்ன பண்ணணும், அந்த நபர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சட்டப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கைது மெமோ தயாரிக்க வேண்டும். அதாவது அரெஸ்ட் மெமோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஒன்றும் இல்லைங்க, அந்த நபரை எந்த இடத்துல கைது செய்கிறாங்களோ அந்த இடத்துல தான் என்ன பண்ணணும், அரெஸ்ட் மெமோ தயாரிக்கணும். அதாவது ஒன்றும் இல்லைங்க, அவர் கைது செய்யும் போது எந்த நேரத்துக்கு கைது செய்தோம், எந்த தேதியில் கைது செய்தோம், அவர் கூட இருந்து ஏதாவது சாட்சி யாராவது ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னாக்கி அவங்க யார், அவங்களோட கையொப்பம். ஸோ இவ்வளோ டீட்டெயில் வாங்கியிருக்கணுங்க. ஸோ இதுதான் அரெஸ்ட் மெமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு எஸ்ஏ ஆக போகக்கூடிய நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும். ஸோ இந்த அரெஸ்ட் மெமோ போடுறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கோர்ட்டில் ஒரு அக்யூஸ்ட் வந்து நான் இந்த ஊர்லேயே இல்லை, என்னை வந்து தப்பாக அக்யூஷனி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சாட்சி சொன்னான் அப்படின்னா உங்களுக்கு இந்த அரெஸ்ட் மெமோ தான் உங்களுக்கு காப்பாற்றும். ஸோ இந்த அரெஸ்ட் மெமோ வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நான் அரெஸ்ட் பண்ணேன், இந்த சாட்சி சைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆதாரமாகவும் இருக்கும். ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா உறவினருக்கு தெரியப்படுத்துது. ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் ஒரு நபர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இவர் உங்கள் ஃபேமிலியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது அவங்க குடும்ப உறுப்பினர் யாருக்கோ என்ன பண்ணணும், ஒரு தகவலை சொல்லியிருக்கணும். அப்படி இல்லையா அவரோட நண்பர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், தகவலை சொல்லலாம். இந்த இடத்துல நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற தகவலை அந்த நபருக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், தெரிவிக்கணும் அப்படின்னு சட்டப்படி சொல்லியிருக்குங்க. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு நபரை நம்ம கைது செய்தாலும் அந்த நபரை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ள நீதிமன்ற நடுவர் முன்னிலையில் கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கணும். ஸோ அவங்க பெயிலில் விடணும்னா விடலாம், இல்லை ரிமாண்ட் பண்ணணும்னா பண்ணலாம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து ஒரு வீடியோ போட போகிறோம். கஸ்டடியல் டெத்து, காவல்துறையில் நடக்கக்கூடிய மரணங்கள் சம்மந்தமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதை எப்படிலாம் தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதில் ஒரு பதிலாக இந்த பதில் இருக்கலாம். ஸோ எந்த நபரை நம்ம அரெஸ்ட் பண்ணாலும் சட்டப்படி என்ன சொல்லியிருக்கு, 24 மணி நேரத்துக்குள்ள நீதிமன்றத்தின் முன்னிலையில் கொண்டு போய் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்படி சொல்லும் பட்சத்தில் 24 மணி நேரத்திற்கு மேலே ஒரு நபரில் ஸ்டேஷனில் வைக்கிறது என்ன ஆயிரும், சட்டப்படி குற்றமாயிரும் அப்படின்னு நீங்கள் பாயிண்டை எடுத்து சொல்லலாம். ஸோ ஓகே, அது சம்மந்தமாக நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். காவல்துறையில் நடக்கக்கூடிய மரணங்கள் சம்மந்தமாக தனியாக ஒரு வீடியோ போடலாம், கம்மிங் வீக்கில் பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனை செய்தல். அதாவது அந்த நபருக்கு, கைது செய்யப்பட்ட நபருக்கு ஏதாவது காயங்கள் எதுவும் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசு மருத்துவரிடம் கட்டாயமாக என்ன பண்ணணும், ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்க வேண்டும் அப்படிங்கிறது சட்டத்தில் சொல்லியிருக்கு. ஸோ அது போக வழக்கறிஞரை அணுகும் உரிமை உண்டு. ஸோ ஒரு நபரை நம்ம கைது செஞ்சு விசாரணை நடத்தும் போது அந்த நபர் தன்னுடைய வழக்கறிஞரை சந்திப்பதற்கு அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்படி அவருக்கு என்ன இருக்குது, பவர் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காவல் நிலைய பதிவேட்டு குறிப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த நபர் எப்படி இருந்தார், என்ன ட்ரெஸ் போட்டிருந்தார், ஸோ அவரை செக் பண்ணும்போது என்னெல்லாம் எடுத்தாங்க, ஸோ அப்படிங்கப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதியிருக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா அரெஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணியிருப்பாங்க. அந்த நபர் எப்படி இருந்தார், அவருக்கு அடையாளங்கள் என்ன, எங்கே மச்சம் இருந்தது, எங்கே தழும்பு இருக்குது அப்படிங்கப்பட்டி அவங்கள பற்றின எல்லா டீட்டெயிலுமே ஸ்டேஷன் உள்ளே வந்த உடனே எழுதி வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் அரெஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு நபரை எப்படி அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இனிமேல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் அல்லது ஒரு சிறுவர்களை நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். பெண்களுக்கு எதிரான கைது விதிமுறைகள் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒன்று, பெண்களை கைது செய்வதற்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஒரு பெண் காவலர் தான் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ அடுத்து ஒன்று, சூரியன் மறைவுக்கு பின்பும் சூரியன் உதிப்பதற்கு முன்பும், ஸோ அதாவது இரவு நைட் டைமில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களை என்ன பண்ணக்கூடாது, அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குது. ஸோ இன்கேஸ் ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்டாக இருக்காங்க அந்த விமன், நீ இப்போ அரெஸ்ட் பண்ணல, நைட்டில் நான் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னாக்கி அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பஸ் ஏறி வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போயிடுவாங்க, அவங்க அப்ஸ்டாண்டிங் ஆயிடுவாங்க, அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீதிமன்ற நடுவரிடம்
முன்னாடியே என்ன பண்ணிடணும், ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு அனுமதியை என்ன பண்ணிடணும், பெற்றிடணும். சரியா? ஸோ நீதிமன்றத்தில் ஒரு அனுமதியை பெற்றுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த விமனை அரெஸ்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ சிறார் குற்றவாளிகளை கைது செய்யக்கூடிய முறைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்கள கைது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக காவலில் எடுத்தல் என்ற வார்த்தையை தான் நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அதாவது அப்ரிஹேண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சட்டத்திலே சொல்லியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஹேண்ட் கேப் யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் என்ன பண்ணணும், யூனிஃபார்மில் இருக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணும்போது யூனிஃபார்மில் இருக்கணும், அவங்க நேம் பேஜ் அணிஞ்சிருக்கணும்னு சொன்னோம். ஆனால் ஒரு சிறுவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது, யூனிஃபார்மில் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனில் ஒரு லாக்அப் இருக்கும். அந்த லாக்அப்லேயும் என்ன பண்ணக்கூடாது, இந்த சிறுவர்களை என்ன பண்ணக்கூடாது, அடைக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நம்ம நார்மலாக கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு சென்ட்ரல் ஜெயில் இருக்குது, சப் ஜெயில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜெயிலில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சப் ஜெயில் இருக்கும். ஸோ அந்த ஜெயிலில் கொண்டு போய் அடைக்காமல் இவங்களுக்குன்னு தனியாக சிறுவர் நீதி வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இவங்க முன்னிலையில் ஆஜர்படுத்தி கூர்நோக்கு இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கூர்நோக்கு இல்லம் இருக்கும். அங்கே தான் இவங்க என்ன பண்ணணும், அப்சர்வேஷன் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இவங்களை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுதுங்க. ஓகே, அடுத்து நம்ம இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த காவல்துறை ஆரம்பித்து இது வரைக்கும் எந்த சட்டத்திலையுமே கைவிலங்கு ஹேண்ட்கேப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எங்கேயுமே சொன்னதே கிடையாதுங்க. ஸோ முதல் முறையாக இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 43 சப்செக்ஷன் 3ல் தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு காவல்துறையினை கைவிலங்கு பயன்படுத்துவதற்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு கொண்டு வரப்படக்கூடிய முதல் செக்ஷன் இதுதாங்க. ஸோ அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் எந்த சட்டத்திலையுமே சொன்னது கிடையாது. முதல் முறையாக பிஎன்எஸ் 43 சப்செக்ஷன் 3ல் தான் என்ன சொல்கிறாங்க, போலீஸ்க்கு ஹேண்ட்கேப் யூஸ் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்ன வழக்குகளுக்கெல்லாம் நம்ம ஹேண்ட்கேப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கொடூரமான குற்றவாளிகள், அப்படி இல்லையா அவங்கள ஒரு தீவிரவாதியாக இருக்கணும், இல்லைனா கொலை, கடத்தல், பெண்களுக்கு எதிரான வன்முறை, காவல் நிலையங்களிலிருந்து தப்பி ஓடிய கைதிகள். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அக்யூஸ்டுகளுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும், கைவிலங்கு யூஸ் பண்ணுறதுக்கு காவல்துறைக்கு பவர் இருக்குங்க. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபரை நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கான பவர் என்ன, பெண்களை எப்படி அரெஸ்ட் பண்ணணும், சிறுவர்களை எப்படி அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் தெரியணும். டிகே பாசு விசஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு நபரை எப்படி அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம கொண்டு வந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் படி தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், 7 இயர்ஸுக்கு கீழே உள்ள கேசஸ்லாம் என்ன பண்ணக்கூடாது, அரெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சம்மன் கொடுத்து அவங்கள வர வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸோட ப்ரேயரே என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காவல் நிலையங்களில் கைதிகள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவதையும் உயிரிழப்பை தடுக்க என்ன வழிகாட்டுதலை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும், அடுத்து ஒரு நபரை கைது செய்யும் போது காவல்துறைக்கு இருக்கக்கூடிய அதிகார வரம்பு. ஸோ இந்த டாபிக் தான் நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்அப் மரணங்கள் ஏற்படும் போது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு எவ்வாறு இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வழக்கோட தீர்ப்பில் இருந்தால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, நபரை எப்படி கைது செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைகளை எங்கேருந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். டிகே பாசு அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு நபரை இந்த டிகே பாசு வழக்கின்படி தான் கைது செய்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது வழக்கம் போல தான். ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது போக நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு திருக்குறள் கேட்டிருந்தோம். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை அப்படின்னு நம்ம ஒரு திருக்குறள் கேட்டிருந்தோம். அதுக்கான விளக்கத்தை பார்த்துடலாம். எந்த ஒரு குற்றத்தையும் முழுமையாக ஆராய்ந்து அந்த நபர் தெரிந்தவர், தெரியாதவர், பணக்காரன், ஏழை, இந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் காட்டாமல் சட்டத்தின்படி ஒரு எஸ்ஐயாக நான் இதுக்கு ஒரு தீர்வை வழங்குவேன் அப்படின்னு சொல்கிறது தான்
இந்த திருக்குறளுக்கான விளக்கம். ஸோ நாளைக்கு இன்டர்வியூக்கு தயாராகக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக இந்த திருக்குறள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஒரு வாரண்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, அப்போ அந்த நபர் வந்து அந்த வாரண்டை பார்க்கணுன்னு கேட்குறாரு. அந்த வாரண்டை கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கு என்னுடைய பதில் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த வாரண்ட் என்ன பண்ணணும், அந்த நபர் கேட்டார் அப்படின்னா அவருக்கு பார்க்குறதுக்கு காட்டலாம். ஆனால் அந்த வாரண்ட் அவர் என்ன பண்ணிடக்கூடாது, கிழிச்சிடவோ ஏதோ ஒரு டேமேஜோ எதுவுமே பண்ணிடக்கூடாது. பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாகும். ஓகே, வாங்க இந்த வாரம் கொஸ்டின் போகலாம். ஓகே, முதல் கேள்வி, ஒரு பெண்ணை இரவு நேரத்தில் கைது செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் ஒரு எஸ்ஐயாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஆன்சர் எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு இன்டர்வியூவில் இருந்திருந்தேன் அப்படின்னா என்ன மாதிரி அதை ஆன்சர் பண்ணியிருப்போம், அதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாக நைட் டைமில், அதாவது சூரியன் மறைவுக்கு அப்புறமும் சூரியன் உதயம் ஆவறதற்கு முன்பும் ஒரு பெண்ணை என்ன பண்ணக்கூடாது, அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு தேவை ஏற்படுது, கண்டிப்பாக அந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுது அப்படின்னா நீதிமன்ற நடுவரிடம் ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு அறிக்கையை கொடுத்து நீதிமன்ற நடுவர்கிட்ட ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு ஒப்புதலை பெற்றதுக்கு பிறகு ஒரு பெண் காவலர் யாராவது ஒருத்தரை நியமனம் செய்து அந்த பெண்ணை கைது செய்வதற்கு என்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் மேற்கொள்வேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு சரியான ஆன்சராக இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி, ஒரு நபரை கைது செய்யும் போது அவரது உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டால் எப்படி கையாள்வீர்கள்? ஸோ இதுக்கான ஆன்சர் என் தரப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அந்த கூட்டத்தை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், அமைதிப்படுத்தணும். ஏன்னா க்ரௌட் அதிகமாக இருக்குது ஸ்டேஷன் முன்னாடியே. முதல்ல அந்த கூட்டத்தை என்ன பண்ணணும், அமைதிப்படுத்திட்டு டிகே பாசு, ஸோ அவரோட அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வழிகாட்டலின்படி அந்த கைது செய்யப்பட்ட நபரின் குடும்பத்திற்கு எதற்காக அவரை கைது செய்திருக்கோம் அப்படிங்கிற காரணத்தை அந்த நபருக்கு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அந்த நபருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பத்திரமாக ஸ்டேஷனில் விசாரணையில் இருந்து வருகிறார் அப்படிங்கிற தகவலை தெரிவிக்கணும். மேற்கொண்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்காக என்னுடைய மேல் அதிகாரிகளுக்கு தகவலை தெரிவித்து காவல் நிலையத்தோட பாதுகாப்பை உறுதி பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறது தான் இதுக்கு சரியான பதிலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு கேள்வி, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி, ஒரு தனிநபர் ஒருவரை கைது செய்ய சட்டத்தில் இடம் உள்ளதா? ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கா இல்லையா? ஸோ நம்ம ஒரு பப்ளிக்காக இருக்கும், ஸோ நம்ம ஒருத்தரை கைது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டத்தில் இடம் இருக்குது. ஸோ நம்ம வீடியோவில் எங்கேயுமே சொல்லலை, ஸோ இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறோம். சட்டத்தில் ஒரு தனிநபர் ஒருத்தரை கைது செய்வதற்கு பவர் இருக்குது. எப்போல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகும்போது ஒரு தனிநபர் என்ன பண்ணலாம், யார் உங்க முன்னாடி குற்றம் பண்ணாங்களோ அவங்கள என்ன பண்ணிக்கலாம், அரெஸ்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லைங்க, நீதிமன்றத்தால் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி, அதாவது வாரண்ட் போடுறாங்க இல்லையா, நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி வாரண்டில் இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்டு உங்கள் கண்ணு முன்னாடி இருந்தாங்க அப்படின்னா அந்த நபரை என்ன பண்ணலாம், கைது செய்யலாம். ஆனால் கைது செய்த உடனே என்ன பண்ணிடணும், பக்கத்தில் எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் அந்த நபரை என்ன பண்ணிடணும், ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றுங்க. ஒரு தனிநபரை என்ன பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சட்டத்தில் பவர் இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி, உங்கள் உயர் அதிகாரி ஒரு நிரபராதியை பழிவாங்கும் நோக்கில் பொய் வழக்கில் கைது செய்ய சொன்னால் ஒரு எஸ்ஐயாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களோட நேர்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காக கேட்கப்படக்கூடிய கேள்விகள். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் என்ன பண்ணிடணும், நேர்மையாக பதில் சொல்லிடணும். பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்காண்டி ரொம்ப நேர்மையாக பதில் சொல்லிடக்கூடாது. ஸோ அதே மாதிரி அந்த உயர் அதிகாரிக்கும் மரியாதை கொடுத்து இந்த பாதிக்கப்படாத இந்த நபருக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி ஆன்சர் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது என்னோட பதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சட்டப்படி செயல்படுவது தான் ஒரு காவல்துறையின் கடமை ஆகும். ஸோ அதுபடி அந்த நபர் மீதான புகாரை முழுமையாக விசாரணை செய்து அதில் முதல் கட்ட ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் அந்த நபரை என்ன பண்ணுவேன், கைது செய்வேன். போதிய ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் சட்ட விதிகளையும் உண்மையான நிலவரத்தையும் அந்த உயர் அதிகாரிகளுக்கு தெளிவாக மரியாதையுடன் என்ன பண்ணுவோம், எடுத்து சொல்வோம். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்வி, நீங்கள் கைது செய்து லாக்கப்பில் வைத்துள்ள நபர் அங்குள்ள கம்பியையோ அல்லது உடையிலையோ தற்கொலை செய்து கொள்ள முயன்றால் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள்?
ஸோ நல்ல கேள்விங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் நம்மளுக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய சம்பவங்களின் அடிப்படையில் கஸ்டோடியல் டெத்து அது சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குங்க. ஸோ அது சம்மந்தமாக கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. ஸோ இதுக்கு என்னோடய ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக அந்த நபருக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் எய்டு அளித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகும். அது மட்டும் இல்லாமல் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கணும். நம்ம லிமிட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்ற நடுவர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கும் என்ன பண்ணிடணும், உடனடியாக தகவலை தெரிவிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, ஸ்டேஷனில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும், சிசிடிவி கேமரா கண்டிப்பாக பொருத்தணும் அப்படின்னு சொல்லி சாத்தாங்குளம் வழக்கில் ஒரு அறிவுறுத்தல் இருக்குது. ஸோ அதன்படி அந்த சிசிடிவி கேமராவில் இருக்கக்கூடிய பதிவுகளை என்ன பண்ணணும், பாதுகாத்து வச்சுருக்கணும். ஏன், ஃபர்தராக இருக்கக்கூடிய விசாரணைக்காக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாதுகாத்து வச்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா இதுக்கான ஆன்சர் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நம்ம வழக்கமாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வச்சுருப்போம். ஸோ அந்த கேள்வி தான் இது. விசாரணையின் போது கைது செய்யப்பட்ட நபர் எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் மௌனமாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? ஸோ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அவருக்கு அவன் பதிலே சொல்ல மாட்டேங்க, அமைதியாகவே இருக்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவரை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டாப்பிக்கில் இருந்து ரிலேட்டடாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோஸ் மேக் பண்ணி தரேன். ஸோ உங்களுக்கு காவல்துறை சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும், ஆனால் அது என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போனீங்க அப்படின்னாக்கி சட்டத்தை இன்க்ளூட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அடுத்த எஸ்ஐ. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. ஸோ தொடர்ந்து படிங்க. ஜட்ஜ்மெண்ட் சீக்கிரமாக முடியும் நம்புவோம். சீக்கிரமாக ரிசல்ட் வரும். ஃபிசிக்கல் நல்லா பண்ணுங்கள். ஸோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிறது இப்போ இருந்தே தொடங்குங்க. இந்த தொடக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு தரும். ஸோ தொடர்ந்து படிங்க. ஓகே, அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும் இல்லைங்க, உங்களே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.